திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, யூஸ் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவிற்கு சசி, ரஷ்யாவிற்கு கனிமொழி, மோடி அவசரமாக அனுப்பும் ராஜதந்திர டீம். என்ன காரணம்? ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து உலக நாடுகள் பலவற்றிற்கும் இந்தியா தனது அரசியல் தலைவர்கள் குழுவை அனுப்ப உள்ளது. இந்த போர் பற்றி கருத்துக்களை கூறவும், சர்வதேச ஆதரவை பெறவும், உண்மைகளை வெளிப்படையாகவும், ராஜதந்திர ரீதியாக இந்தியாவில் கரங்களை வலுப்படுத்தவும் இந்த குழு களமிறக்கப்பட்டு உள்ளது. இந்திய வரலாறு தெரிந்தவர்கள், நன்றாக பேசக்கூடிய தலைவர்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதனால் காங்கிரஸ், திமுக என்ற எதிர்க்கட்சி எம்பிக்களும் பிரதமர் மோடி குழுவில் சேர்க்கப்பட்டு உள்ளனர். அதில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அமெரிக்கா, பனாமா, கயானா, பிரான்சில் மற்றும் கொலம்பியா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் 9 பேர் கொண்ட குழுவிற்கு தலைமை தாங்குவார். தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்பி சுப்ரியா சுலே எகிப்து, கத்தார், எத்தியோப்பியா மற்றும் தென் ஆப்பிரிக்காவிற்கு தலைமை தாங்குவார். எதிர்க்கட்சி தலைவர்கள் தரூர், கனிமொழி, சஞ்சய் ஜா மற்றும் சுப்ரியா சுலே மற்றும் ஆளும் கூட்டணி உறுப்பினர்கள் ரவிசங்கர் பிரசாத், பைஜந்த் ஜெய் பாண்டே மற்றும் ஸ்ரீகாந்த் ஹெண்டே ஆகியோரும் இந்த குழுக்களில் இடம் பிடித்துள்ளனர். சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் அல்ஜீரியாவிற்கும் குழுவிற்கு பாஜக எம்பி பைஜந்த் பாண்டே தலைமை தாங்குவார். இங்கிலாந்து, பிரான்சில், ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றியம், இத்தாலி மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் 8 பேர் கொண்ட குழுவிற்கு ரவிசங்கர் பிரசாத் தலைமை தாங்குவார். இந்தோனேஷியா, மலேசியா, தென் கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் குழுவிற்கு ஜேடியு நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜே பொறுப்பேற்பார். முக்கிய அரபு எமிரேட்ஸ், லைபீரியா, காங்கோ, ஜனநாயக குடியரசு மற்றும் சியரா லியோன் ஆகிய நாடுகளுக்கான ராஜதந்திர தொடர்புகளுக்கு ஸ்ரீகாந்த் ஏக்நாத் பொறுப்பேற்பார். திமுக எம்பி கனிமொழி ஸ்பெயின், கிரீஸ், லாட்வியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கான குழுவிற்கு தலைமை தாங்குவார். இந்திய பாகிஸ்தான் போரில் இந்தியாவிற்கு ஆதரவாக எந்த நாடும் நேரடியாக குரல் கொடுக்கவில்லை. போர் நடந்து கொண்டிருக்கும் போதே IMF-இல் பணம் வாங்கி பாகிஸ்தான் சாதித்தது. அப்பொழுது இந்தியா தவிர மற்ற உலக நாடுகள் பாகிஸ்தானை கண்டுக்கவில்லை. பிரிக்ஸ் கூட்டமைப்பு பெரிதாக பாகிஸ்தானை கண்டுக்கவில்லை. குவாட் நாடுகள் எதுவும் பாகிஸ்தானை கண்டுக்கவில்லை. அப்படி பலம் வாய்ந்த இந்திய கூட்டமைப்பு எதுவும் பாகிஸ்தானை நேரடியாக கண்டிக்கவில்லை. இராஜாங்க ரீதியாக இது இந்தியாவிற்கு பின்னடைவு. இதை சரி செய்யவே, இந்தியாவின் உறவுகளை புதுப்பிக்கவே இந்த குழு களமிறக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து உலக நாடுகள் பலவற்றிற்கும் இந்தியா தனது அரசியல் தலைவர்கள் குழுவை அனுப்ப உள்ளது. இந்த போர் பற்றிய கருத்துக்களை கூறவும், சர்வதேச ஆதரவை பெறவும், உண்மையை வெளியிடவும், ராஜதந்திர ரீதியாக இந்தியாவில் கரங்களை வலுப்படுத்தவும் இந்த குழு களமிறக்கப்பட்டு உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.